Good morning, students. Today, Geography Lesson 6 Manufacturing Industries. Today topic Sugar Industry. Book page number 70. Listen, ma. India stands second as a world producer of sugar but occupies the first place in the production of gur and kansari. The raw material used in this industry is bulky and in Hola its sucrose content reduces. There are over 460 sugar mills in the country spread over Uttar Pradesh, Bihar, Maharashtra, Karnataka, Tamil Nadu, Andhra Pradesh and Gujarat, along with Punjab, Haryana and Madhya Pradesh. Next, 60% mills are in Uttar Pradesh and Bihar. This industry is seasonal in nature, so it is ideally suited to the cooperative sector. Next, in recent years, there is tendency for the mills to shift and concentrate in the southern and western states, especially in Maharashtra. This is because the cane produced here has a higher sucrose content. The cooler climate also ensures a longer cruising season. Moreover, the cooperative are more successful in these states. Next, major challenges include the seasonal nature of the industry, old and inefficient methods of production, transport delay in reaching cane to factories, and the need to maximize the use of package. Listen, ma. Last class jute textile பற்றி படித்தோம். ரா ஜூட் அண்டு ஜூட் குட்ஸ் அதை பற்றி படித்தோம். செகண்ட் பிளேஸ் இருக்குது இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு பங்களாதேஷ். நெக்ஸ்ட்டு அதிகமான மில்ஸ் இருக்கிற இடம் வெஸ்ட் பெங்காலில் பேங்க்ஸ் ஆஃப் த கூகுளி ரிவர். ஒன் வேல்ல இதை கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The first jute mill was set up near Calcutta in 1859 at Risra. இது 1 மார்க்கில் கேட்கலாம். புக் பேஜ் நம்பர் 70 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது sugar industry. India stands second as a world producer of sugar. Next gur and kansari. சுகர்னால் நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு சுகரை பற்றி தெரியும், எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கர்னா என்னன்னா a type of unrefined solid brown sugar. நெக்ஸ்ட் கன்சாரி அப்படிங்கிறது சிம்பிள் சுகர் that is physically extracted from the liquid jaggery, making it the healthiest alternative to refined white sugar. ஃபஸ்ட் கருங்கிறது ப்ரௌன் சுகர், செகண்ட் கன்சாரிங்கிறது ஒயிட் சுகர். சவுத் ஏசியாவில் இது ரெடி பண்ணுறாங்க. அன்ரிஃபைன், இதுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டானா அன்ரிஃபைன் இது கர். நெக்ஸ்ட் கன்சாரிங்கிறது ரிஃபைன். கர்
brown sugar. Kansari வந்து white sugar. Next சுகர் தயாரிக்கிறது வந்து மற்ற வந்து 460 சுகர் மில்ஸ் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட் கொடுக்குது? உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்டு குஜராத், along with பஞ்சாப், ஹரியானா அண்டு மத்திய பிரதேஷ். அடுத்து 60% மில்ஸ் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் அண்டு பீகார். இது வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டர். நெக்ஸ்ட் வந்து in recent years there is a tendency for the mills to shift and they concentrate in the southern and western states. அது எதுனா மகாராஷ்டிரா, ஏன்னா அங்கே தான் அதிகமாக கரும்பு விளையுது. அதிலே படித்தோம். ஜூட் வந்து இங்கே கேரளா, அங்கே நாற்பொருள் அதிகமாக கிடைக்குது. மகாராஷ்டிரா வந்து சுகர் கேன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கரும்பு சக்கையிலேருந்து கூட சில பொருட்கள் வந்து தயாரிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கு போதுமான டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இல்லை. மேக்ஸிமிஸ் த பேக்கேஜஸ், அதான் அந்த சக்கையிலேருந்து. பேக்கேஜ்னால் சக்கை, கரும்பு சக்கை. Listen, major challenges include the seasonal nature of the industry, old and inefficient methods of production, transport, delay in reaching can to factories, and the need to maximize the use of package. லிசன்மா, அதாவது பருவகாலத்தன்மை, திறனற்ற உற்பத்தி முறைகள், தொழிற்சாலைகளுக்கு கரும்புகள் அடைவதில் போக்குவரத்து தாமதம். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜின் அளவை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஆகியவை இந்த முக்கிய சவால்களில் அடங்கும். அதாவது மேஜர் சேலஞ்சஸ். லிசன்மா, இன்றைக்கி சுகர் இண்டஸ்ட்ரி பற்றி படித்தோம். அதில் வந்து வேர்ல்டு ப்ரொடியூஸில் வந்து சுகர் வந்து முதலிடமாக இருக்குது இந்தியா. ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல அண்டு கன்சாரின்னு படித்தோம். அது ஒரு ரா மெட்டீரியல் தான். அடுத்து வந்து எத்தனை மில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். சுகர் மில்ஸ் வந்து 460 சுகர் மில்ஸ் பார்த்தோம். அது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து எஸ்பெஷலி இன் மகாராஷ்டிரா முக்கியமானது. இது வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டர்னு பார்த்தோம். இந்த டாபிக் இன்றைக்கி முடிஞ்சது. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து காட்டன், ஜூட், நெக்ஸ்ட்டு சுகர், இதை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புக்கை ரீட் பண்ணு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. தேங்க்யூ. லிசன்மா, லாஸ்ட் கிளாஸில் 1 to 5 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்தேன். இன்றைக்கி 6 to 12 கொஸ்டின்ஸ். 6th question, classify industries on the basis of the nature of their finished product, or what are the basic industries? Give an example. Next question, why is iron and steel industry called the basic industry? Explain any 3 reasons. Next, classify industries on the basis of source of raw material. How are they different from each other? Next question, 10th question, why is iron and steel industry called the heavy industry? Give any 3 reasons. 10th question, classify industries on the basis of their ownership, or distinguish between the public sector and private sector industries in India. Next, 11th question, what are the important ingredients of modern industry, or explain
Any 5 factors affecting the location of industry. Question number 12. Describe briefly the distribution of railway equipment industry in India. Students listen ma, 12 question கொடுத்துக்கிறேன். Study well, book read பண்ணு, டைத்தை வேஸ்ட் பண்ணாத. Thank you students.